Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிசி தரப்புல இருந்து டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு போஸ்டிங் வைஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிவர்ஸ் பண்ணி மறுபடியும் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 40க்கு மேற்பட்ட வேகன்சிஸ் அப்படிங்கறது அப்டேட்ல இருக்குது. சோ ஆடெண்டம் வந்து புதுசா வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இந்த ஆடெண்டம்ல எந்த போஸ்டிங் வந்து எவ்வளவு வேகன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோ வந்து பார்க்க போறாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டிஎன்பிசி தரப்புல இருந்து சற்று முன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தாங்கன்னா குரூப் 4ல யாரெல்லாம் அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல செலக்ட் ஆயிருந்தாங்களோ அவங்க கவுன்சிலிங்க்கு உண்டான அந்த சிவி லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிருந்தாங்க. பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் கவுன்சிலிங்க்கு நேரடியா போகிறதுக்கும் ஒரு லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல உங்களுடைய நம்பர் வந்து இருந்தா தான் நீங்க என்ன பண்ண முடியும்னா டிஎன்பிசி ஆபீஸ்ல நீங்க வந்து சென்னை போயிட்டு கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலையும் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்டேட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமினேஷன் 2024 வந்து நடந்துச்சு. அதுல நோட்டிபிகேஷன் அறிவிச்சிருந்த மாதிரி ஒரு 6000 போஸ்டிங் தான் வந்து அறிவிச்சிருந்தாங்க. நிறைய பேர் வந்து இதை பார்த்துட்டு வந்து எக்ஸாமினேஷன் 6000 போஸ்டிங்லாம் நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காத்திருந்த தருணத்துல இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகி நம்ம எல்லாருமே ஆன்லைன்ல வந்து ஒரு போராட்டம் பண்ணோம். ஆன்லைன்ல சோசியல் மீடியா போராட்டம் பண்ணி ஒரு 2000 போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 40க்கு மேற்பட்ட போஸ்டிங் வைஸ் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதுல எந்தெந்த வைஸ் வந்து போஸ்டிங் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆடெண்டம்ல போயிட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னைக்கு டேட்ல நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க ஆடெண்டம். சரிங்களா? இந்த ஆடெண்டம் நீங்க பார்க்கும்போது ஆடெண்டம் டி-ல வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுல நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா போஸ்டிங் வைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. நீங்க ஒட்டுக்கா இதுக்கு முன்னாடி ஒரு ஆடெண்டம் வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இதையும் நீங்க ஒட்டுக்கா வச்சு பார்க்கும்போது எந்த போஸ்டிங் வைஸ் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு வேகன்சிஸ் அப்படிங்கறத உங்களால வந்து பார்க்க முடியும். இப்போ நம்ம ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். டிஎன்பிசி குரூப் 4 நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது போன வருஷம் ஜனவரி 2024 ஜனவரி 30ஆம் தேதி வந்து 6244 வேகன்சிஸ் அப்படிங்கறது வந்து ஓப்பனால எல்லாருக்குமே வந்து சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா எக்ஸாமினேஷனுக்கு நம்ம வந்து படிச்சோம், ப்ரிப்பேர் பண்ணோம், எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணோம், எல்லாமே இதை வச்சு தான் நம்ம வந்து பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா போன வருஷம் வந்து செப்டம்பர் 11ஆம் தேதி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 480 வேகன்சிஸ் அப்படிங்கறது வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம உங்க எல்லாருக்குமே வந்து ஞாபகம் இருக்கும் 9/10/2024 இந்த டேட்ல வந்து 2208 வேகன்சிஸ் நம்ம சோசியல் மீடியால போராட்டம் பண்ணோம் இல்லையா ஹேஷ்டேக் எல்லாம் போட்டு அதுக்காகவே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 2208 வேகன்சிஸ் அப்படிங்கறது வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி அபிஷியலா ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான அந்த ரிசல்ட் வந்து வெளியிட்டாங்க பாத்தீங்களா அந்த டேட்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 559 வேகன்சிஸ் அப்படிங்கறது வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்போது இன்னைக்கு என்ன அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு 41 வேகன்சிஸ் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நடைமுறையில டிஎன்பிசி குரூப் 4 நோட்டிபிகேஷன் ஒரு இந்த வருஷம் வெளியிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து 9532 பிளஸ் தான் உங்களுக்கு வந்து 10,000க்கு மேற்பட்ட வேகன்சிஸ் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்ல உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? சோ அதனால வந்து என்னைக்குமே வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது வந்து 5000 6000 தான் வந்து கொடுப்பாங்க. சோ 5000 6000 தான் கம்மியா தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணாம நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணாம வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃபே நம்ம வந்து தொலைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆயிரும். இப்ப யாருமே வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டோம் இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும் சொல்லிட்டு. சோ இதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி தரப்புல இருந்து ரொம்ப ஃபயரான ஒரு அப்டேட்டா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியூ பண்ணி பாக்குற அளவுக்கு ரொம்ப வந்து ஃபயரா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு ஹாப்பியான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த ஆஸ்பிரன்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா சாதகமா தான் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து டிஎன்பிசி தரப்புல இருந்து கொண்டு வர போறாங்க. வரக்கூடிய 2024 சட்டமன்ற தேர்தல் வரப்போறதுனால 2025ல கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 10,000ல இருந்து ஒரு 5000 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகி ஒரு 15,000 பிளஸ் வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து வர்றதுக்கு சான்சஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமா இருக்கு. சோ நீங்க தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்றதை தவிர உங்களுக்கு நீங்க வேற எதுவுமே வந்து பண்ண வேண்டாம். கைவிட்டுறாதீங்க. ப்ரிப்பேர் பண்றதை தவிர அடுத்தடுத்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படியே என்ன இப்ப சிலபஸ் ரொம்ப வந்து கம்மி பண்ணிருக்காங்க. கண்டிப்பா காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியா இருக்கும். தமிழ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க வந்து கிளியர் பண்ணிடுவீங்க. இந்த வருஷம் என்னுடைய பாயிண்ட்ல ஜெனரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் இதை மட்டும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம இந்த வருஷம் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத தாராளமா நம்ம வந்து கிராக் பண்ணி எடுக்கலாம். சரிங்களா? இதான் வந்து அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல பெர்சனலா ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு டிஎன்பிசி ரிலேட்டடான அப்டேட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சோசியல் மீடியா பேஜான இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி தரப்புல இருந்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம இதுல வந்து ஷேர் பண்ணுவோம். இந்த பேஜ்ல வந்து நீங்க என்ன ஒரு அப்டேட்னாலும் வந்து டிஎம் பண்ணி கேட்டுக்கலாம். நம்ம சைடுல இருந்து உங்களுக்கு வந்து எல்லா ஒரு ஆன்சரேஷன் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.